வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, நாம் மனதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மனம் இல்லை என்றால் மனிதனும் இல்லை. இந்த மனதை கொண்டுதான் நாம் அடைய வேண்டிய அனைத்து லட்சியங்களையும் நாம் அடைந்தாக வேண்டும். மனம் என்பது மனிதனுக்கு வாய்த்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். அருள் தந்தை அவர்கள் சொல்வார்கள், மனமது இயற்கையின் மாபெரும் நிதி என்று. நிதி என்றால் செல்வம். இயற்கையினுடைய அல்லது இறைவனுடைய ஒரு பெரும் செல்வமே ஒரு மனிதனுடைய மனத்தில்தான் வைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நிதியமாகிய மனதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். திருவள்ளுவரும் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்வார்கள். ஒரு குளத்திலே நீர் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவு ஆழத்திற்கு அந்த தண்டு, தாமரை தண்டு நீண்டிருக்கும், மலர் நீரின் மேலே இருக்கும். அதே போல நம்முடைய மனமானது எவ்வளவு உயர்வாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும் என்பது அந்த குறளின் கருத்து. எனவேதான் அருள் தந்தை அவர்கள் மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனதை நாம் எப்படி பண்படுத்த வேண்டும் என்கின்ற கலைதான் மனவளக்கலை. ஆசான் அருள் தந்தை அருளிய அற்புதமான கலை மனவளக்கலை. அந்த மனதிற்கு ஒரு வல்லமையை நாம் ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனதிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். மனம் தன்னுடைய வல்லமையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிக்கு பெயர்தான் தவம் என்பது. மனம் எப்பொழுதுமே நாம் புலன் கவர்ச்சியிலே ஆட்பட்டு 5 புலன்கள் மூலமாகவே செயலாற்றி பழகிய நமக்கு இந்த புலன்களை கடந்த நிலையிலே உள்ள இன்பங்களை நாம் அனுபவிப்ப தெரியவில்லை. இந்த புலன் அளவிலே என்ன அனுபவித்தோமோ அதுதான் சிறப்பு உயர்வு என்று மயங்கி நிற்கின்ற நிலைதான் மன மயக்கம் என்பது. அப்போ மனதை புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்கு மனம் எடுக்கின்ற ஒரு முயற்சிக்கு பேர் தான் தியானம் அல்லது தவம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய உடலிலே உயிராற்றலானது உடல் முழுவதும் சுழன்று ஓடி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரினுடைய சுழற்சி விரைவினாலே ஒரு அலை உருவாகிறது. அந்த அலைக்கு பெயர்தான் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அந்த ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கங்களையும் மன இயக்கங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்தையும் இயக்குவதற்கு நமக்கு ஜீவகாந்தம் தேவைப்படுகிறது. அதுபோல 5 புலன்களையும் இயக்குவதற்கும் அந்த ஜீவகாந்தம் தான் தேவைப்படுகிறது. ஜீவகாந்தத்தினுடைய செலவுதான் நாம் உணர்வாக பெறுகிறோம். கண்கள் மூலமாக, தோலின் மூலமாக, காதின் மூலமாக, நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக நாம் ஜீவகாந்தத்தை செலவழித்து தான் உணர்வுகளை பெறுகின்றோம். அந்த உணர்வுகளிலே நாம் லயித்திருக்கின்ற பொழுது அதை சிற்றின்பம் என்கின்றார்கள். ஆக இந்த புலன்களை தாண்டி மனதை பண்படுத்த வேண்டும். புலன்களை கடந்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனதுடைய அலைச்சுழல் விரைவு குறைய வேண்டும் என்கின்றார் அருள் தந்தை. மனதுடைய அலைச்சுழல் விரைவை குறைத்து இப்போ 14 40 வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மன அலைச்சுழலை 13 8க்கும், அப்புறம் 7 4க்கும், அப்புறம் 3 1க்கும் தவத்தின் மூலமாக நாம் அந்த மனதுடைய அலைச்சொல்லை குறைக்கின்ற போது மனதிற்கு ஒரு வல்லமை கிடைக்கின்றது. மனம் இந்த புலன்களை கடந்து அறிவு நிலையில் நின்று செயல்படக்கூடிய தன்மை வாய்க்கின்றது. ஆக மனம் தன்னுடைய வல்லமையை பெருக்கிக் கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பெயர்தான் தியானம் அல்லது தவம் என்று அழகாக விளக்குகின்றார் அருள் தந்தை. மனம் தன்னை மேலும் தூய்மை எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேர் தற்சோதனை. நாம் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனி என்ன செய்ய வேண்டும், எதை கொல்ல வேண்டும், எதை தள்ள வேண்டும்
என்று சொல்லி மனதிலே பதிவுகள், தீய பதிவுகள் சேராமல் பார்த்து கொண்ட ஒரு முயற்சிக்கு பெயர்தான் தற்சோதனை என்பது. அருள் தந்தை அருளிய தவம், தற்சோதனை, இந்த இரண்டு தான் ஒரு மனிதன் மனதை உயர்வாக வைத்து அதன் மூலமாக நாம் அடைய வேண்டிய உயர்வையும் இறைநிலை உணர்வையும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி மனதிலே நல்ல எண்ணங்கள் மூலமாக நாம் நன்மைகளை ஆற்றுகின்ற போது அப்பொழுதுதான் நமக்கு இறை உணர்வு வரும். மனம் சஞ்சீத கர்மத்தின் மூலமாகவும் பிராரத்த கர்மத்தின் மூலமாகவும் நாம் ஆற்றிய நல்ல தீய அனைத்து வினைப்பதிவுகளும் அந்த மனதிலே அடங்கியிருக்கின்றன. அந்த மனதிலே இருந்து நாம் ஆற்றுகின்ற செயல்கள் நமக்கு நன்மையோ தீமையோ தருகின்றது. அப்போது அந்த மனதினுடைய பதிவுகளை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் மனதிற்குள்ளே தியானத்தின் மூலமாக தெய்வீக ஆற்றல் நிறைய வேண்டும். தூய எண்ணங்களின் மூலமாக நல்ல செயல்கள், அந்த செயல்களுடைய விளைவுகள் நம் மனதிலே பதிய வேண்டும். அதைத்தான் அப்பொழுதுதான் மனிதன் நிறைவான வாழ்வை வாழ முடியும். அருள் தந்தை அவர்கள் ஒரு அருமையான கவிதை கொடுத்திருக்கிறார்கள். நிறைவாள் நிறை என்று. நிறைவாள் நிறை என்றால் மனதிலே இறைநிலை உணர்வை நிறைத்து அந்த நிறைவிலே இருந்து நாம் ஆற்றுகின்ற செயல்கள் மூலமாக நாம் முழுமையடைவோம் அறிவிலே. அதைத்தான் நிறைவாள் நிறை என்ற தலைப்பிலே 273வது பாடல். இது ஞானக்களஞ்சியம் என்ற நூலிலே உள்ள கவிதை. அதாவது ஒரு பாத்திரத்தில் காற்று இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டோம்னாக்க அந்த பாத்திரத்துக்குள்ளே காற்றால் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த காற்றை நாம் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை அந்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். தண்ணீரை ஊற்றினால் காற்று வெளியேறிவிடும். அதுபோல் நம்முடைய மனமானது புலன்கவர்ச்சியிலே ஆட்பட்டு உலகப்பட்டிலே சிக்கி அதன் மூலமாக இந்த காற்றை போல வேண்டாத பதிவுகளை நாம் போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த தியானத்தின் மூலமாக நாம் நீரை பாத்திரத்தில் நிரப்புவது போல நல்ல எண்ணங்களை நாம் நிரப்புகின்ற போது அப்பொழுதுதான் நம்முடைய அறிவு நிலை தெய்வ நிலைக்கு உயரும். இந்த நிலையிலே தான் நாம் வேண்டாத பற்றுகளெல்லாம் விலக்கி கொண்டு வேண்டிய பற்று, இறைவனை பற்றக்கூடிய அந்த பற்றை மட்டும் நாம் பற்றி கொண்டு வாழ்க்கை உயர்வோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வார் திருவள்ளுவர். நாம் எதிலும் பற்றி நிற்கின்றோம். நம்முடைய பற்று பற்றற்றவனுடைய திருவடியை பற்றி நின்றால் நாம் நம்மை பற்றிய அத்தனையும் பற்றற்று போகும் என்கின்ற திருவள்ளுவர். அருள் தந்தையும் இந்த கவியிலே மிக நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியம்பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்கின்றார். அதாவது நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்கின்றார். அதாவது ஊர் உலக கவர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே உள்ளுக்குள்ளே மனம் மூலமாக நுழையாத பேற்றை யார் தருவார் யார் பெறுவார்? அதை தவத்தினால் மட்டுமே தான் பெற முடியும். அப்பொழுதுதான் அந்த மெய்ப்பொருளுடைய அறிவு கட்டும். அந்த மெய்ப்பொருளுடைய அறிவு நிலை இருந்து கொண்டு அதான் நம்முடைய சீர்நிலை. மனதை எப்பொழுது இறை உணர்வு வருகிறதோ அப்பொழுதுதான் மனமானது சீர்நிலையில் இருக்கும்.
அந்த மனம் சீர்நிலை அடைந்து விட்டால் வேண்டாத பற்றுக்களை எல்லாம் உள்ளே விடாமல் நாம் செதுக்கிக் கொண்டே இருப்போம். நல்லவற்றை செய்து அல்லவற்றை விடக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக வாய்க்கும் என்பதுதான் இந்த கவியிலே அருள் தந்தையவர்கள் அழகாக விளக்கின்றார்கள். ஆக மனதை கொண்டு வாழ்கின்ற நாம் அந்த மனத்தை பண்படுத்துவதற்கான படிநிலைகளை ஆராய்ந்து தெளிந்து அதன்படி நடக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.